Hi friends, welcome to my channel. இது எங்களுடைய ஷெட்டை பற்றின இதாகும். நான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார்ம். அதோட 3rd பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனி 4th பேட்சுக்குள்ள ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ கோழிகளை கொண்டு போன அப்புறம் நம்ம ஷெட் எல்லாமே க்ளீன் பண்ணணும். சுற்றி எல்லாமே என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமோ எல்லாமே க்ளீன் பண்ணணும். தென் அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இந்த வாட்டி நம்ம அதோட வேஸ்ட் யூரியா கோழிக்காரம் ஒரு 60 சாக்கு மூட்டை போல் எங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கிற மண் அதெல்லாமே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தென் மருந்தும் இந்த ப்ளீச்சிங் பவுடரும் ஃபார்மலின் எல்லாமே நம்ம ஷெட்டு ஃபுல்லாகவே நம்ம அடித்து விட்டுட்டோம். தென் ஃபேனு தென் இனி ட்ரிங்கை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்த அப்புறம் நம்ம சாட்டர்டே ஓகே இந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம ரெடி ஆகிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ 4th பேட்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சின்னதாக எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ஓகே நம்ம 2வதும் ஒரு ஷெட்டு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி, ஏன்னா பெருசாக இதே போல் பண்ண முடியாது. ஏன்னா இதே போல் பண்ணோன்னா கொஞ்சம் காசு நிறைய ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம சின்னதாக ஒரு ஷெட்டு போடலாம். அது எப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷெட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அதாவது நம்ம இந்த கோழி வளர்த்து எல்லாம் கொடுப்போம்ல, அது 35 இருந்தாலும் அவங்க 45க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 days கூட எடுப்பாங்க. தென் நமக்கு அந்த காசு இதெல்லாம் கிடைக்கிறது எப்படியும் ஒரு 50 days ஆகும். ஸோ அந்த 50 days-ம் நமக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தானே இருக்கும். நமக்கு நிறைய விலைவாசிகள் தெரியும், எல்லாம் எப்படின்னு எல்லாம் தெரியும். அதுவும் கேரளாவில் எல்லாத்துக்குமே காசு வேணும். ஸோ நம்ம 50 days-ன்னு சொல்லும்போது நல்ல கேப் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். என்னென்னா ஒரு 30 days-க்குள்ள டிஃப்ரெண்ட்டில், அதாவது 1 month-க்கு நமக்கு கிட்டுற விதத்தில் நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் ஒரு ஐடியா போட்டோம். அது எப்படின்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஷெட் எடுத்துருந்தோன்னா இங்கே ஒரு 30 days-ல் கோழிகள் கொஞ்சம் வளர்ந்துடும். ஸோ அந்த டைம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கன்னா அவங்க ஒரு புதிய சிக்ஸ் கொண்டு வருவாங்க. இல்லை இதே 1500 சிக்ஸ் அப்படியே கொண்டு வருவாங்க. அது நம்ம அந்த புதிய ஷெட்டில் வளர்த்திட்டு அது ஒரு 30 days ஆகும்போது அதை இங்கே இங்கேயும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஷெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படியாக்கும் நமக்கு இது போகுதுன்னு. அதுக்கப்புறம் காசு ஏதாச்சும் கிடச்சிட்டேன்னா நம்ம அதை கொஞ்சம் பெருசாகிட்டு ஒரு ஷெட்டு போடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் ஏதாச்சும் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இடத்தையும் அதையும் நம்ம ஃபுல்லாகவே ஜேசிபி வச்சு கிளச்சி விட்டுட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வாழைகள் நடலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற இடத்த வேஸ்ட்டு பண்ணது மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஏதாச்சும் ஒரு கிருஷியாகிட்டு நம்ம பண்ணலான்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம கடவுளை தான் பண்ணணும். கடவுளோட பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் எல்லாமே முன்போட்டு போகும். ஸோ பார்க்கலாம் எப்படி நமக்கு இந்த பேட்ச் போகுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். தென் 4th பேட்ச் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.